முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. கண்ணுக்கு லட்சணமா பொண்ணு இருந்தும் இந்த பையில காலியா கண்ணெடுத்துக்கு போதுனே தெரிய மாட்டேங்குது. மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. போயும் உனக்கு இந்த சான் பையதான் உனக்கு கிடைச்சானா? வருதுப்பா. இப்ப அந்த சான் பைய வருவான். வேணாலும் பாரு, அவன் மேல மல்லிகைப்பூ வாசனை வருதான்னு பாரு. இப்ப என்ன பிரயோஜனம்? உனக்கு சாமத்தியம் பத்தல. அவன் அருவா தூக்கிட்டு போகும்போது ஒரு பிள்ளை பத்தி கையில கொடுத்திருந்தனா இப்படி ஆயிருக்காது. அவன் அருவாலை போட்டுட்டு பிள்ளைய தூக்கி இருப்பான். அவன் நம்ம சட்டைக்கு முன்னாடி நிலத்துக்கு ஒரு கத்திய டிக்கெட் சுத்துதான், தெனாவட்ட சுத்துதான். அங்க போகும்போது அங்க போறான், அங்க போகும்போது அவளை பார்க்கான், இவளை பார்க்கான். எதனால? நீ வீட்டுக்குள்ள அடக்கி வைக்காதனால. அப்பாதான், அப்பாவேதான். அப்பா உனக்கு பின்னாடிதான் இருப்பேன். அந்த வந்துட்டான் இதை செக் பண்ணணும். எதனால அப்பா இருக்கேன், தைரியமா இரு. வாரம் வரட்டுப்பா. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்களேன். விட்டுறாத விட மாட்டேப்பா, விடவே மாட்டேப்பா. என்ன நடக்குறீங்க? இப்படி ஒரு நாள் வந்து கோணத்துக்கு நிக்க மாட்டாள? மேக்கப்லாம் ஹெவியா இருக்குது. விட்டாதம்மா, அப்ப நான் இருக்கேன். என்னமோ மாமா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலையே. எதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவன் உஷாரா இருக்கானாமா. பார், அப்ப நான் இருக்கேன், நீ அதை விட தெளிவா இருக்கணும். அப்பா சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு இங்க நடக்க போறத மட்டும் பாருங்கப்பா. ஓஹோ, என்னமோ நடக்குது. வாங்க. இன்னைக்கு நீ கொணட்டிக்கிட்டு வந்து நிக்க? எப்படி சொல்றான் பத்தியமா? பொண்டாட்டி வந்து நின்னா கொணட்டிக்கிட்டு வந்து நிக்கன்னு சொல்றான். அப்படின்னா ஆமாமா, கெட்டனவ வந்து நின்னா கொணட்டிக்கிட்டு நின்ன மாதிரி தான் இருக்கும். கண்ட இடத்துக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிதானே தெரியும். அப்படியேதான். என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு? ஆமாமா, கெட்டனவ எப்போ வருவானு காத்துட்டு இருந்தா நாங்க மினிக்கிட்டு இருக்கோம். மத்த இடத்துலலாம் என்னங்க அப்படி வாங்கன்னு உள்ள வரையத்தாங்களோ? ஓஹோ, பெருசா நம்ம மாமா பண்ணிருக்காரு பொழுக்க. என்ன மல்லிகைப்பூ வாசனை ஹெவியா இருக்குது. இன்னொரு 10 கிலோ வாங்கி உன் தலையில வை, வாசனையே வராது. மலுப்புறான். இந்த மல்லிகைப்பூ வாசனை இல்ல, வேற மல்லிகைப்பூ வாசனை எனக்கு வருது. என்னமா வருது? என்னடி? என்ன பெர்ஃப்யூம் வாட அடிக்குது? புதுசா உங்க மேல பெர்ஃப்யூம் வாட அடிக்குது. ஓட விட்டு அடிச்சு விட மாட்டே கராஸ்கலே. என்ன மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப வருது. அட்டியே, உன் மண்டில எவ்வளவு பூ வச்சிருக்க? அந்த மல்லிகைப்பூ வாசனை இல்ல, இது வேற மல்லிகைப்பூ வாசனை வருது. மல்லிப்பூலயே நிறைய வாசனை இருக்குது. ஏன் பூ வாசனை வேற, உங்க மேல அடிக்கிற வாசனை வேற. என்ன மல்லிகைப்பூ? அது மதுரை மல்லியா? மதுரைக்கு நான் எங்கடி போனேன்? மதுரைக்கு போகட்ட என்ன, மதுரையில இருந்து கூட வந்திருக்கலாம். யோ மாமா, இன்னைக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு தெரியலையே. கொல்லிக்கட்டு எடுத்து தலை சொரிஞ்ச கதையா இவன் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன மஞ்சக்கரை அந்த மாதிரி இருக்குது? அது என்ன மோப்ப முடிச்சு சொல்லுத? அப்படினா மஞ்சக்கரையே இல்லையே. நீ ஏன் மோப்ப முடிச்சு மஞ்சக்கரைன்னு சொல்ற? கரையவே மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சவன் நீ ஒருத்தி தான். இப்படி கூத்தலாம் இந்த மாதிரி அப்பாவி பிள்ளைகளுக்கு தான் நடக்கணுமா? உங்க அப்பா வேலையா? அவர் அப்பாவி, அவர் எதுவும் சொல்லாதீங்க. என்னம்மா, வீட்டு விட்டு போகும்போது வேற மனம் எடுத்துச்சு, இப்ப வேற மனம் வருது. எனக்கு கூட வருது. நீங்க வீட்டுல இருந்து போகும்போது வேற ஸ்மெல், இப்ப வேற ஸ்மெல் வருது. ஆமா, வீட்டுட்டு போகும்போது குளிச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷா போனேன். இப்ப வேலை எல்லாம் செஞ்சு வேர்வை நட்டத்தோட வந்திருக்கேன். அப்படிதான் ரெண்டுக்கும் வேறுபட்டு இருக்கும். அட்டி, இது வேர்வை நட்டமுடி. ஆமா, வேர்வை வர அளவுக்கு இவர் மம்முட்டி பிடிச்சி வேலை பார்த்தாரு. இவ்ளோ நேரமா வயக்காட்டுல மம்முட்டி பிடிச்சி தானே வேலை பார்த்தாரு. அதாடா, ஏசி ரூம்ல இருந்து வந்துட்டு வேர்வை வருதா? வேர்வை நீ பாத்துக்கோமா. அப்பா இங்கதான் இன்னொரு பக்கத்து சின்ன வேலை இருக்குது, பாத்துட்டு வாரு. அங்க தம்பிமாரு காப்பு வைக்க போறாருன்னு நினைக்க, எந்த தம்பிக்கு வைக்க போறாருன்னு தெரியலையே.
ஆகா மனுஷன் போயிட்டாரு. ஐயோ எந்த தம்பிச்சுக்க போறான்னு தெரியலையே. கிங்ஸ்டன் எங்க? அதை விடுங்க, உங்க மேல மல்லிப்பூ வாசனை ரொம்ப ஹெவியா வருது. சத்தி கொஞ்சம் 2 மிதி வாங்கிடுவேன் போடே. ஆமா, கெட்டினா உங்களை தான் கெட்டுவேன்னு ஒருத்தி ஒத்த கால நிக்கலாமே. அவையாடி என்ன ஒத்த கலை கட்டதுக்கு நிக்கா? என் சக்காலத்தி. அப்படியா? என்ன கட்டதுக்கு கீழே நிக்கணும். அத்தி நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்போ நான் அந்த அளவுக்கு மன்மதனா தான் இருக்கேன். அப்போ 4 இதழ பாத்திர வேண்டியதான். யாருன்னு சொல்ல எப்படி இருப்பா? குரங்கு மாதிரி இருப்பா. கழுதியா இருந்தா கூட பரவாயில்லைங்க, குரங்கு தானே பாத்துக்கலாம். மத்த நல்லா நைட்டியோட நிப்பா. இன்னைக்கு என்ன தலை நிறைய பூவு பட்டு சேலை? எங்க கல்யாணம் எதுவும் இருக்கா என்ன? டென்ஷன் படுத்தக்கூடாது, நான் கோவமா இருக்கேன். கோவத்துல அப்புறம் அழகா இருக்க. செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசினா நாங்க நம்பிடுவோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எங்க போயிட்டு வந்தேன்? ஏன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. நான் நேரா சைட்டுக்கு போயிட்டு அப்படியே கம்பெனி எல்லாம் பார்த்துட்டு வரேன். தெரியும். நைட்டு 12 மணிக்கு வரதும் காலையில 9 மணிக்கெல்லாம் போறதும் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா உனக்கு தான் தெரியுமா, நான் சொல்லிட்டு தானே போறேன். நேரா எங்க போவீங்க? வேலைக்கு போவேன். அத்தி அப்பா சொன்ன மாதிரி சமாளிச்சுட்டு ஓடுதாரு. அப்ப தப்பு பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அப்பா இப்படி தனியாவே நின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்க வேண்டியதான் காலத்துக்கும். வாங்கப்பா. நான் வரது இருக்கட்டும். எத்தனை நாள் இந்த வீட்டை நீ இருக்க போறியோ தெரியல. ஏன்பா? ஏன் போவா? ஆமா ஓ புருஷனங்க காலேஜுக்கு போயிருக்காவ. இப்ப என்ன காலேஜ்? ஏதோ வேலை கிடக்குன்னு போயிருக்காவ. காலேஜ் கிடக்காமன்னா அப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே. என்னப்பா சொல்றீங்க? சும்மா எதுக்கு காலேஜ்னு கிடக்க போறான்? உன்கிட்ட இப்படி ஒழுங்கா பேசாம வைக்கணும். அப்படி அது எப்பமாவது பேசுவாவ. ஓ எப்பமாவது? அது சரி அது எப்படி அவனால பேச முடியும்? அத காலேஜ்ல உட்காந்து மணிக்கணக்கில் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாங்கிட்டு எப்படி பேச முடியும்? என்னப்பா சொல்றீங்க? சரி காலேஜ் எல்லாம் இருக்குங்க, அது எப்படி இருக்குன்னு ஒரு 8 பார்த்துட்டு போகும்னு நினைச்சு போனேன் பத்துக்க. சரி அங்க பார்த்தா நம்ம பிரேம் இருக்கான். ஆமா அவிதான் இருப்பாவ. சரி நம்ம பிரேம் தானேன்னு இருக்கானு உள்ள போயிட்டேன் பத்துக்க. டக்குன்னு அப்ப போனதுக்கு ஒரு 40-35 வயசுக்குள்ள ஒரு 4-5 பொம்பளைங்க இருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைகள் 18-19 வயசு பிள்ளைகள் ஒரு 10-15 இருக்கும் பத்துக்க. பிரேமுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? 38 வயசுன்னு சொல்றாவ. ஆனா அவளை இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓ சரி இத கேட்டு இதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு சரிம்மா நான் வாரேம்மா. என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா நான் வாரேன். எதுக்கு நான் போட்டு சொல்லிக்கிட்டு உன் மனசு வேதனை போடும். வேண்டாம் விடு. சொல்லுங்கப்பா. ஐயோ நீ என் பொண்ணு மாதிரிமா, உன் மனசு வேதனை போடும். நான் வேற அறிவு இல்லாம வந்து சொல்லிட்டேன். சரி விடு வேண்டாம் விடு. பரவாயில்லப்பா சொல்லுங்கப்பா. உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? இல்ல இவன் எப்பவும் இப்படிதான் இருப்பானா? முன்னாடியே இப்படிதானா? என்னப்பா சொல்றீங்க? ஒரே குதூகலமால இருந்தான். என்னப்பா சொல்றீங்க? அவனுக்கு சிரிக்க தெரியும் பேச தெரியும்னு எனக்கு நேத்து தான் தெரியும். உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஒரே கிளுக்கிழுப்பால உள்ள உட்கார்ந்துருக்கான். இப்போ தப்பு பண்ணலன்னு வச்சுக்க. இப்ப நான் உள்ள போறேன், என்ன பண்ணுவான்? வாங்க மாமா உட்காருங்க மாமான்னு சொல்லணும். அதுதானே சொல்லணும். அதான உலக வழக்கம். ஆமா. இவன் அப்படி பதறுதாமா. என்னமாமா வந்துட்டீங்க மாமா, நான் கொஞ்சம் வேலை கிடக்கு மாமா, நீங்க போயிட்டு பேர வாங்க மாமா அப்படி இப்படின்னு சொல்லுதான் பாத்துக்க. டக்குன்னு பார்த்தா மடியில ஒரு பிள்ளை எந்திரிச்சு போகுதே. ஏங்காத நான் முழுசன்னு சொல்லி முடிக்கல. மாமா நான் இருக்கேன்னு கூட பார்க்காம பரவாயில்லமா இருமா ஒன்னும் பிரச்சனை இல்லை இருமா அப்படின்னு சொல்லுதானே. அப்படியா? நீ வேற பொம்பளை தாதான்னு கேள்விப்பட்ட. அதுல எந்த மாற்றமும் இல்லப்பா. பொம்பளை தாதாவை இருந்துட்டு புருஷன் அப்படி கோட்டை விட்டுட்டிய. 6 ரூபாய் எடுத்து போட வேண்டாம் நீ. அப்பா என் புருஷன்பா. புருஷன் இருந்தாலும் யோக்கியனா இருக்கணும், புரியுதா? அது சரி, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? உன் மாமியார் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாவல? சொல்லவே இல்லப்பா. மோவன் செய்யற தப்ப இன்னைக்கு எந்த அம்மா ஒத்துக்கிட்டுதா சொல்லு பாப்போம். ஒத்துக்கிடவே மாட்டாங்களே. இவன் எதுக்கு டிப்டாப்பா இந்த காலேஜுக்கு போறானே இப்போ புரியுதா? போய் குதூகலமெல்லாம் இருக்கான். அந்த புறத்துல ராஜாக்கள் வாழ்ந்த மாதிரி இவன் வீட்டை விட்டு காலேஜுக்கு போறதே அந்த புறத்துக்கு போற மாதிரிதான். அதுக்குத்தான் ஒரு நிமிஷம் கூட இருக்காம காலேஜுக்கு போறேன்னு சொல்லுதாவளோ. அதுக்குத்தான் போகவே செய்தான். இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், உண்மையா? அப்படி என்ன? ஏதோ ஊருக்குள்ள நான் ஒண்ணு சொல்றது நீ கேளு.
இனிமேல் அந்த காலேஜ் பொறுப்பை நீ எடுத்துக்க. நானா? ஏன் உனக்கு உரிமை இல்லையா என்ன? நீ இந்த வீட்டு மருமக தானே? ஆமா. அந்த காலேஜ் பொறுப்பை நீ எடுத்துக்கிற. அவனை உனக்கு கீழே அசிஸ்டண்டா வச்சுக்க. அப்ப தானே அவன் என்னென்ன பண்ணாரு உனக்கு தெரியும். நீ எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே கடந்தேன்னா சும்மா எதுக்கு வெட்டியா போய்கிட்டு இங்க இருப்போமே நீ இருந்துட்டேன். போதா குறைக்கு இசைக்கு காலேஜ் வேற போய்கிட்டு இருக்காளா, அவளுக்கு துணைக்கு வேற ஆள் வேணும்னு என்ன அனுப்பி வச்சுட்டா பாத்துக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இங்க பாரு, நீ இப்படியே உன் புருஷனை விட்டேன்னு வச்சுக்க, அவரு எனக்கு சொந்தமா இருக்க மாட்டாரு. கரெக்ட்? அதுதான் உண்மை. அப்புறம் இன்னொரு குழந்தை கிடந்த வேண்டாப்பா, ஒண்ணு பெத்தேன், அது என் முகத்தையே பார்க்க மாட்டேங்குது. எப்படி பார்க்க? வளர்ப்பு தான் அப்படியே. நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா, இவனை வளர்ப்பே அப்படித்தான். பச்சை பிள்ளையில அம்மான்னு தானே அழும், என் பையன் உள்ள அப்பான்னு தான் அழுது. இவனுக்கு ட்ரைனிங் அப்படிமா? அம்மான்னு சொல்லக்கூடாதான். இவனுக்கு தான் வீட்டுல எல்லாமே ஒரு கெத்த காட்டுறதுக்கு தான் அப்படி. நீ இந்த காலேஜ் பொறுப்பா நீ எடுத்துக்கிறத, புரியுதா? அப்ப பாரு உன் பவர் என்னன்னு உனக்கே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வருவான். அவன் கோட்டை பிடிச்சி இழுத்து கரக்கரன்னு இழுத்து உட்கார வச்சு, டேய் நீ காலேஜ் எல்லாம் பார்த்து கிடைச்சது போதும், இனிமேல இந்த காலேஜ் பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ வாக்குவாதம் பண்ண. குடும்பமா சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? அப்படி சொல்லுங்கப்பா. இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுக்க மட்டும் நீ வேணும், அந்த வீட்டு சொத்துல மட்டும் உனக்கு பங்கு கிடையாதான்னு கேட்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படிங்கிற மாதிரி தீரத்தை சபதமா எடுத்துக்கிட்டே அந்த காலேஜ் பொறுப்பை நீ எடுத்துக்க. அப்ப என் புருஷனுக்கு வேலை? அவனுக்கு வேற வேலை நான் வச்சிருக்கேன். ஓகே, அது எந்த வேலையும் பார்த்துட்டு போட்டோம். ஆனா காலேஜ் பொறுப்பு இந்த ஜபா பேருக்கு மாறணும். உனக்கு முதவிலேயே உன் மாமியா தான் அதை மறந்துடாத. ஐயா அம்மா மாதிரில எல்லாம் நடிப்பு. அப்படின்றத நீ காலத்துக்கு கிச்சனுக்குள்ளே கிடப்ப, மவங்கிட்ட இருந்து கேள்வி கேட்க மாட்ட. அதுக்குத்தான் இல்லப்போ, அவிய ரொம்ப நல்லவியப்போ. இப்படித்தான் அப்பாவி பொண்ணா இருந்தா காலத்துக்கு கிச்சனுக்குள்ள தான் கிடக்கணும். காலேஜ் பொறுப்பை வாங்க போறியா இல்லையா? உன் மாமியா கறி வில்லி மாதிரி வந்து நிப்பா. மாமியார காலேஜ் பொறுப்பு என் கையில வரணும், இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கத்துற. உனக்கு உறுதுணையா நான் வந்து நிக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, பஞ்சாயத்தை கூட்டு, உனக்கு பின்னாடி அப்பா நான் இருப்பேன். இப்பமே பஞ்சாயத்தை கூட்டுறேன். சாணுக்கு அடுத்து கத்திய புடிச்சு சுத்தும் போது நான் பாத்திருக்கேன்டா உன்னைய. நீ எவ்வளவு பெரிய வீரனா இருந்துன்னு நான் பாத்திருக்கேன். கோலையாவா சுத்திக்கிட்டு இருக்க? டேய், உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டா. வாங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. கொள்கை பரப்பு சிலரோட டிஸ்கஸ் ரொம்ப ஓவரா நடந்திருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கும், தூங்குங்க. இன்னைக்கு என்ன தாண்டியாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் சரியா தான் இருக்கேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர போறோம். உங்க வீட்டுக்கா? என்ன 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 கேக்க? என்ன உங்க வீட்டுக்கா? அப்ப இவனா நான் உங்க வீட்ல இருக்கேனே. அது பொண்டாட்டினா புசைட்டு தானே இருக்கணும். அப்படின்னு சட்டம் இருக்காங்க. எத்தனை பேர் வீட்டோட மாப்பிள்ள போகல? ஏய், என்னங்க இன்னைக்கு யாரு ஏறி விட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் ஏறி விடுற அளவுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா? ஆமாடி, நீ உண்மையிலே சின்ன பிள்ளைதான். சின்ன பிள்ளை, நான் பெரிய பிள்ளை. இதுலயே தெரியல நீ சின்ன பிள்ளை தானே. என் பிள்ளைக்கு அவிய பாட்டி வீட்டுக்கு போகணுமா, அதுவும் உங்க அப்பா வந்தாதான் வருவானு. அவன் உன்கிட்ட சொன்னான். நிஜமா சொன்னான். டேய் தம்பி, நீ சொல்லலடா? கேட்டுச்சா? இந்த பாருங்க, ஆமான்னு சொல்லுதான். இரு, என் பிள்ளை என்ன சொன்னான்? தம்பி, இன்னைக்கு அம்மாக்கு என்னாச்சுது? ஓ அப்படியா, சரி சரி சரி. என்ன சொன்னா? அவனுக்கே தெரியும் இன்னைக்கு என்னன்னு தெரியல, அம்மாக்கு இன்னைக்கு ரொம்ப சேட்டையா இருக்குது, எப்படியாவது சமாளிச்சுங்கப்பா, என்னாலையும் முடியலன்னு சொல்லுதான். சொல்லுவா அதை பாத்துக்கிட்டே. சரி, நீங்க கொஞ்ச நாளைக்கு கட்சி ஆபீஸ்க்கு போக வேண்டாம், அதை தூக்கி கவின்ட்ட கொடுங்க. ஓய், முக்கியமான கட்சி மீட்டிங். ஆமாமா, கொள்கை பரப்புச்சலோட என்ன ஒரு கட்சி மீட்டிங். ஏன்டி எப்ப பார்த்தாலும் அவளையே சொல்லிக்கிட்டு இருக்க? அதைய காரிக்கு எல்லாமே வருதே. ஓட விட்டு அடிச்சுடுவேன். அவளை நான் ஏத்து கூட பார்க்க மாட்டேன். அப்ப எதுக்கு கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்களா? எது கட்சில இருந்து வந்திருக்கா, அது நம்ம கட்சிக்கு பலனு. அதான் இப்ப அவளை நம்பிதான் நீங்க இருக்கீங்க. அடிச்சு இல்லடி, எது கட்சிக்கு பலவீனமா ஆகும் அவ்வளவுதான். மத்தபடி அவளை என் பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். அது கட்சியில வந்து என்ன விசாரிச்சு பாரு. விசாரிச்சனே, நீங்களும் அந்த கொள்கை பரப்புச்சலர் ரொம்ப டிஸ்கஸ் பண்றீங்கன்னு நானும் விசாரிச்சனே. அநியாயமா என்ன பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பு தப்பா பத்த வச்சிருக்காங்க சொன்னா கேளு. எனக்கு கால் வலிக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமாவா? அதான் இப்படி வச்சிருந்தோம்ல, எனக்கு தேவைதான். எனக்கு இப்ப கால் வலிக்குது. ஆஸ்பத்திரிக்கு போமா? உங்களுக்கு மட்டும் அறுவை தூக்க தெரியல, எனக்கு தூக்க தெரியும், சொல்லிவிட்டேன். என்னடி இப்படி பேசுற? கால் வலிக்குது. நான் இப்ப என்ன பண்ணணும்? கால் வலிக்குது. காலை அமுக்கணுமா? ஆமா. அவ்வளவுதானே, அதுக்கு ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்? அது மட்டும் இல்ல, இனிமேல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். ஏய், என்னடி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது உங்க குழந்தை தானே, நான் தானே கஷ்டப்பட்டு பெத்தெடுக்க போறேன். என் கூடவே
தெரியும் நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியாமலாம் இருக்கு. அதுக்காக நான் எப்படி வேலைக்கு போக இருக்க முடியும்? போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அநியாயம் பண்றடி. இப்ப 7 மாசம் தானடி ஆகுது. இன்னும் 10 மாசத்துக்கு 3 மாசம் இருக்குது. 3 மாசம் போக கூடாதுன்னு சொல்ற. மே மாசம் இடைத்தேர்தல் வருது. என்னால முடியாது. அப்படியா? அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் வேண்டாம் சொன்னா தானே. அதெல்லாம் முடியாது. நீங்க இங்க இருக்கணும். இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு வீட்டுல இந்த வேலையை பார்த்து விட்டது யாருப்பா? அநேகமா ஆகாதேவன் மாமாவா தான் இருக்கணும். எடி நல்லா அந்த குடும்பத்துல மாமா கும்மி அடிக்காத, அவர் பேச்சை கட்டி எதுவும் ஆடாதடி. என் கூட இருக்கணும். நான் இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எது வேணும் முடிவு பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன். உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது. இல்ல என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் பாக்கணும் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில என் பிள்ளைய பாத்துக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன். முக்கிய குறிப்பு, நான் சண்டை போட்டுட்டுலாம் போகல. எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. எனக்கு கவனிக்க யாருமே இல்ல. என் புருஷெல்லாம் என்ன கவனிக்கிறதே இல்ல. பின்ன நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் போறேன். உங்க அண்ணன் கேட்டா, உங்க தம்பி கேட்டா, குறிப்பா அந்த சாரன் முரட்டு பைய கேட்டா சொல்லிருங்க. எவ்வளவு ஒரு தப்பா எப்ப மாதிரி வம்பளுக்குனே வருவான். அவனை திட்டாதடி. நொட்ட கூடாது. எப்பண்டா புசமாடில சண்டை வரும் ஒரேடி பிரிச்சு விடலான்னு அலைவான். அதுக்கு தான் எனக்கு ஒண்ணு புரியல. அவன் ஏன் இப்படி பிரிச்சு விடல மும்பரமா அலைதான்? அது நீங்க நடந்துக்கிறதா எனக்கு கோவம் வருது. ஓ நாங்க நடந்துக்கிறதா அவருக்கு கோவம் வருது. நீங்க பண்றதுல நியாயம்னு அவர் நினைக்காரு. ஆமா. நோமாவா? அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க. வேண்டாம். கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவன் வயக்காட்டுக்கிட்ட நின்னுட்டு இருந்தான். ஓ பேசிட்டு வந்தாச்சு. சரி வா, உனக்கு நான் காலை அமைச்சு உள்ள தூங்க வைக்கவா? ஒண்ணு என் கூட 3 மாசம் இருங்க. இல்ல நாங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போனா உங்க பிள்ளைதான் ரொம்ப கஷ்டப்படுவான். பயம் காட்டாதடி. எங்க என்னால முடியலங்க. நீங்களும் கூட இருக்க மாட்டேங்கீங்க. யாராவது என் கூட இருக்கணும்ல. அத எங்க அம்மா, எங்க அப்பா, அப்புறம் மகிமா, அண்ணி, ராணி போத வரைக்கும் என் பொண்ணு வரைக்கும் வந்திருக்கா. இசை அவ ரொம்ப பெரிய மனுஷி. அவ என் கூட அப்படியே இருந்த உடனே என் பேரக்கத்தாடி பார்த்து தள்ளிடுவா. பையன் உள்ள இன்னும் பாப்பா எப்படி உள்ள வந்து கேட்டுட்டு போறா. அவளை நம்பி நான் இங்க இருக்கணும். இல்ல அது வந்து கொன்னுவேன் சொல்லிட்டேன். இங்க என்ன சத்தம்னே? ஐயோ இவன் வேற நேரம் காலத்துக்கு போடா போடா. என்னண்ணே யாரை விட்டுட்டு போற மாதிரி கேள்விப்பட்ட? என்ன இப்ப என்ன? இப்ப எல்லாரும் பேர காலத்துக்கு அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. இந்த வீட்டுல மட்டும் விதி விலக்கு வேற. என்ன விதி விலக்கு? என்ன அண்ணி ஏத்துட்டு பேசுறாங்க? என்னோ மூடுறோம். என்னண்ணே பயந்து போய் நின்றுட்டு இருக்க? சொன்ன கேளு, வாய மூடிரு. அப்புறம் நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். கலெக்டர் பொண்ணு. காலையில எல்லாரும் கிளம்பிருங்க. இவன் கேட்ட கேடுக்கு கலெக்டர் பொண்ணா? அத்தித மகிமா கிட்ட போய் பத்த வைக்கணுமே. இப்ப மட்டும் இதுக்கு பயன் எப்படி வந்துச்சா? அத்தை பிடிக்கிட்டு ஓடுறா. கோல் முட்டதுக்குனே. கோல் முட்டதுக்கா? பின்ன இவ்வளவு ஸ்பீடா அத்தை பிடிக்கிட்டு எதுக்கு போறாங்க? அது சரிடா, ஏதோ பொண்ணுக்குன்னு சொன்ன. என்னடா அண்ணே, மாமா ஏதோ வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது உண்மையாக்க போறேன். என்ன சொல்ற? மாமா வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு திரட்டி திசை திருப்பாரு பார்த்துக்க. மகிமா கிட்ட போய் எனக்கு கலெக்டர் பொண்ணு பார்க்க போறோம் நாளைக்கு சொல்லியிருக்காரு. அவளும் அதை உண்மை நம்பிக்கிட்டு என்கிட்ட மறைமுக காயா வந்து சண்டை போடாத கொஞ்சம் சண்டை போட்டுட்டு போயிருக்கான். சரி, இப்ப நான் மாமாவுக்கே ரிப்பீட் அடிக்க போறேன். என்ன சொல்ற? இவ்வளவு நேரம் உன்கிட்ட பாசமா இருந்தா நீ திடீர்னு இன்னைக்கு ஒன்று சண்டை எடுத்துருப்பாங்களே. வந்தனத்துல தையா போயா நிக்கடா. எனக்கும் அந்த கொள்கை பரப்பு செல்ல லீலாவுக்கும் தொடர்புன்னு சொல்லி என் முன்னாடி சொல்லிட்டு இருக்கடா. நான் அவளை ஏத்து கூட பார்க்க மாட்டேன். ஆமாண்ணே, இதெல்லாம் மாமா வேலை. அண்ணே நீ போய் ஜானனுங்கிட்ட நான் சாருனுக்கு இப்ப ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். கலெக்டர் பொண்ணு நாளைக்கு காலையிலே எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். வீட்டுல ஒருத்தர் கூட இருக்காது. எல்லாரும் பொண்ணு குறிப்பா மகிமா வரைக்கும் வரணும்னு நீ சொல்லுற. அண்ணன் ஓட விட்டு அடிச்சிருவான். ஆல்ரெடி அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணனும் சரின்னு சொல்லிட்டான். மாமா நம்மள திணறடிக்கணும்னு நினைச்சாரு. இப்ப மாமாவை நாம திணறடிக்க போறோம். அங்க அவர் என்னென்ன அட்டகாசம் பண்ணுதாருன்னு பாக்கணும்னே. பாவி மனுஷன் என்ன சேட்டை பண்ணுதாருன்னு அவர் சேட்டை முழுசா பாக்கணும்னா நாளைக்கு நாம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அங்க வச்சு அங்க 2-3 பேர்ல செட் பண்ணி துறை என்ன சைட் அடிக்க வைக்கிறான். துறை இருக்குடா. அதுக்கு காரணம் இருக்குன்னு ராணி அன்னைக்கு மாமா உஸ்பேத்தி விட்டுருக்காரு. ராணி அணி நேர ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க போய் அராஜகம் பண்ணிருக்காங்க. மாமா என்ன இந்த வெள்ளம் பாக்குறாரு. அவர் சொன்னதெல்லாம் இப்ப நம்ம உண்மையாக்க போறோம். துறன்னு அங்க வச்சு 2-3 பிள்ளைல சைட் அடிக்க போறான். அவன் அடிச்சுக்கிட மாட்டான். அதை நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல நடக்க போற கச்சேரி மட்டும் பாருங்க, களை கட்டும். வீட்லயே நமக்கு பிடிச்ச அண்ணி ஜபானி தான். அது சரி, எதுக்கு வில்லி ரேஞ்சுக்கு மாத்தி வச்சிருக்காங்கன்னு நான் எதுக்காப்புல வாரேன். அப்படி ஒரு முறை முறைச்சிட்டு போறாங்க. அங்க போய் பிரேமனுக்கும் ஒரு ஆப்பு வைக்கிறோம். டேய் அவன் அப்பாவிடா. யாரு அவன் அப்பாவியா? என்ன மாமா சொன்ன மாதிரி காலேஜ்ல அவன் பண்றது அத்தனை உண்மைதானே. அத ஜபானிக்கு உண்மையிலே தெரியப்படுத்தணும். அண்டா பயமா இருக்குடா. அப்புறம் நீ உனக்கும் ஒண்ணு வச்சிருக்க. அதை அப்படி பக்காவா பண்ணிடணும்னு தாங்கிக்கிட மாட்டாடா. வீட்டு விட்டு போறேன்னு வார்த்தை நம்ம வாயிலே வராது. பாரு என்னடா சொல்ற? எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கிற சொல்லு வாயிலே வராது. அந்த அளவுக்கு வச்சு செய்யற மாமாவை பாருன்னு நாளைக்கு எப்படி திணற போறாருன்னு. அவர் மூளைய நாளைக்கு தானே பாக்கலாம். அவர் மூளை எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா செயல்படுதுன்னு நாளைக்கு பாருன்னு. கூட இசையும் கோத்து விட்டு இருக்கேன். இசையுமா
ஏய் அது பச்சை புள்ளடா. அண்ணே இசைக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது. மாமா என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு இசைக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு அவளையும் அங்க கோத்து விட போறேன். மாமா மூலையும் இசை மூலையும் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அவங்க 2 பேரும் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. நம்ம இசை பையில உண்மையிலேயே உடம்பு முழுக்க மூளை உள்ள பையில பத்துக்க. ஆனா அது பயன்படுத்த மாட்டா. அது பச்சை புள்ளடா, என் புள்ளடா விட்டுடா. அண்ணே அவ குண்டக்க மண்டக்க பயங்கரமா யோசிப்பானே. எப்படிடா சொல்ற? நானும் கவின் எத்தனை நாள் மாட்டிருக்கோம். எவ்வளவு நேரத்தை எங்களை வெளியில கொண்டு வந்துருவா. மாமா பண்ணது எதுவுமே இசைக்கு தெரியாது. அதனால நாளைக்கு மாமா செஞ்சது இசைக்கு தெரியாது, இசை பண்ண போறது மாமாக்கு புரியாது. நாளைக்கு நடக்கிற கச்சேரியை மட்டும் இருந்து வேடிக்கை பாருங்க. அதுக்கப்புறம் மாமா இந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாரு. மாமாவை நாளைக்கு நம்ம திணறடிக்கிறோம். இல்ல அவர் நம்மள திணறடிக்காரா, நாம அவரை திணறடிக்க போறோமாங்கதான் நாளைக்கு கேமு. நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். புரியுதா? கலெக்டர் பொண்ணு. என்னக்கா சொல்லுவிய? சத்தியமாட்டி என்னக்கா சொல்லுவிய? ஐயோ சத்தியமாட்டி. அந்த குரங்கு மூஞ்சி சாரங்க பைய கரெக்ட்டா வந்து சொன்னா. நான் கேட்டேன், எக்காதால நான் கேட்டேன். எனக்கு தெரியும், ஆனா நான் நம்பவே இல்லையா. ஆனா இப்ப நம்புறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நம்புறேன். அவன் என்ன காலையில பொண்ணு பார்க்க போனோம், கலெக்டர் பொண்ணு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னானே. நான் இந்த மனுஷனை எங்க வீட்டுக்கு கூப்பிடுதேன், வர மாட்டாவலாம். எப்படி வருவாவ? அத்த கொள்கை பரப்பு சேலன்னு ஒருத்தி இருக்காளே, விட மாட்டேன். நான் தர்ண போராட்டம் பண்ண போறேன். நானும் தர்ண போராட்டம் தான் பண்ண போறேன். நீ என்ன கோபம் வந்திருக்க? 10 மணி காலேஜுக்கு 9:30 வீட்டை விட்டு வெளியில போனாவளே, அதுக்கு விட இப்பதான் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? பொம்பளைங்க கூட்டத்து நடுசுல தானே மன்மதர் உட்கார்ந்துருப்பாராம். இவரு நடுசுல மன்மதர் ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. சுத்தி அந்த புறத்து அழகிகள்லாம் சுத்தி நிப்பாங்களாம். ஒரு கிளுகிளுப்போடு தான் ஐயா வேலையே பாப்பாராம். உங்களுக்கு துரோகமா? அப்படின்னா நாளைக்கு சாரனுக்கு பொண்ணு பார்க்க போறோமா? என்னது சாரனுக்கு பொண்ணா? அப்ப மகிமா நிலைமை? பொண்ணு பார்க்க கூட்டி போறதே நம்ம மாமியார் தானா? மாமியாரா? ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் மாமியார் தானா? அட்டிய ராணி, நாளைக்கு அப்படியே கையோட தோரைக்கும் பொண்ணு பார்க்கவலாம். நானே அதை கேள்விப்பட்டு தான் பதை அடிச்சு வாடி வந்திருக்கேன். உனக்கும் தெரியுமா? எல்லாம் தெரியும். மாமியார் சொல்லும் போதெல்லாம் நான் அசால்ட்டா இருந்துட்டேன், புரிஞ்சிக்காம போயிட்டேன். மாமியார் சொல்லல, நான் சுக்க சொல்லிருக்கவன். நீ இத்தனை மாசத்துக்குள்ள குழந்தை பெத்து கொடுக்கலன்னா நான் துறைக்கு வேற பொண்ணு பாத்துருவேன்னு நான் சுக்க சொல்லிருக்கவட்டி. என்னக்கா சொல்றீங்க? நாளைக்கு சாரனுக்கு பொண்ணு பார்க்க போறாவலாம். நாமெல்லாம் கூட போணுமா? அவனுக்கு யாரையா பொண்ணு கொடுக்கா? கலெக்டர் பொண்ணு. ஹத்தி மகிமா மகிமா வேணாம். கலெக்டர் பொண்ணு பார்க்க போறானா? அத்திவ முகரக்கட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு பொண்ணு கொடுக்காங்க. விடக்கூடாட்டி எப்படி அந்த பொண்ணு டல்களே பொண்ணு கொடுக்காங்கன்னு நாம பார்க்கலாம். இப்பவும் நல்ல சந்தர்ப்பம். இந்த பார், சாரன் பைய ஒளிஞ்சானே நானே. நான் வாழ்ந்த சாரன் கூட தான் வாழுவேன். கிரிக்கடி நீ கிரிக்கடி நான் தெரியாம தான் கேட்கிறேன். அழகான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, தப்பிச்சிரு. எனக்கு அந்த மன்மதன் தான் வேணும். போட்டுருவான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாமியார் தாமட்டி. மாமியார் எங்க? அத்தி துறைக்கு வேற பொண்ணு பார்க்காவல. எக்க துறைக்கு எப்படி பொண்ணு பார்க்காவல? இல்ல நீ இன்னும் சட்டி பண்ணலாம் தூக்கிட்டால. சோறு பங்கிடாடு போ. போமா போ. இனி தொட்டவனா ஏன் தொட்டேன்னு கேளுங்கக்கா. அதான் நாளைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்காவல. இல்ல எனக்கு என்ன குறைக்கா? எக்க எனக்கு என்னக்கா குறை? லாச்சமான தூக்கிட்டு போறல, அதான் குறை. இதை தான் தூக்கிட்டு போனா, ஏன் இந்த செபாக்க கூட தூக்கிட்டு போனா? உன் கூட விளையாட்டு சாமா தூக்கிட்டு வந்ததுக்கு தான் அந்த பிரேம் பைய உள்ள மன்மதலில விளையாட்டு பார்த்திருக்கு.
அதை விளையாண்டுட்டு இருந்த சித்து வேட்டெல்லாம் கண்டுபிடிச்சு அன்னைக்கு அதை தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருக்க மாட்டேன் ராஸ்கல். நீ யாரு பிரேம் அம்மா கிட்ட சண்டை போடுறத எனக்கு துறைய பார்த்தா இப்பவும் பயம் வருதே. ஹாஸ்பிட்டல் போய் ஏதோ கொஞ்சம் போனியா? போனேங்க்கா, வழக்கம் போலதான் சொதப்பிட்டேங்க்கா. அப்போ கன்ஃபார்மா நாளைக்கு துறைக்கு பொண்ணு பார்க்கறேன். அடி பொண்ணு பார்க்க போவண்டி. அங்க ஜெயிக்க போறது அந்த ஆண் கூட்டமா இல்ல இந்த பெண் சிங்கர் கூட்டமானே நாளைக்கு முடிவு பண்ணலாம். நாளைக்கு பொண்ணு வீட்ல வச்சுதான் அவங்க கொட்டத்தெல்லாம் அடக்கணும். குறிப்பா அந்த சோரன் பைய கொட்டத்தை அடக்கியே ஆளணும். இவ ஒருத்தி இங்க பார், அழப்படாது, தைரியமா நிக்கணும். நாளைக்கே உன் கழுத்துல சோரனை தாலி கட்ட வைக்கல, அதுவும் அந்த கலெக்டர் பொண்ணு முன்னாடியே உன் கழுத்துல நான் சோரனை தாலி கட்ட வைக்கல, நான் இயலே இல்ல. முக்கிய குறிப்பு என்னக்கா? என்னக்கா? என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியவே தெரியக்கூடாது. இசைப்பை உள்ளிக்கா, அந்த இசைப்பை உள்ளிக்கு மட்டும் தான் தெரியவே தெரியக்கூடாது. ஒத்தரி சோதைப்பி விட்டுட்டு போயிருவா. அப்படி ஐடியா கொடுப்பா, இப்படி ஐடியா கொடுப்பா, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்பா. கடைசியா நம்மள தோக்கடிச்சு கூட்டு வந்துருவா. கடுகளவும் அவளுக்கு மட்டும் விஷயம் என்னன்னே தெரியப்படாது. அது சரி, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அதானே அவள ஆளே காணோம். அதானே அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எல்லாரும் வந்துச்சு, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேனே. கொண்டு போட்டு பார்த்தா ஓடிடு. ஐயோ மாமா வராது. சத்தம் இவர் ஊதி பறிக்கிறாரு. எந்த மாமா? இப்ப ரொம்ப முக்கியம், சத்தம் போட்டாலே. இன்னைக்கு என்னென்ன அக்க போடலாம் பண்ண போறாரோ தெரியலையே. தம்பி தம்பி சொல்லுங்க மாமா. ஒன்னே இருக்கிற நான் தம்பின்னு கூப்பிடணும். நான் இந்த தம்பி கூப்பிட்டேன். அது இன்னைக்கு ஆப்பு வச்சுருவாரு போலுக்கு எனக்கு. ஐயோ தம்பி, சிவப்பு தம்பி, தம்பி. சொல்லுங்க அங்கிள். ஆனா ஒண்ணுடா, நீ மட்டும் பொம்பளை புள்ளியா பிறந்திருந்தியோ, சே உன் அழகுக்கு முன்னாடி கௌதமிலாம் ஒண்ணுமே இல்லை. கௌதமியா? அது யாரு? அது எனக்கு முன்னால பிடிச்ச நடிகை. அந்த நடிகைனாலே எனக்கு ஒரு கிளுக்கிழப்பு வரும்னா பாத்துக்கேன். அப்பெல்லாம் கௌதமி படம் பார்க்கறதுக்கு நைட்டு 12 மணிக்கெல்லாம் செவதடி குதிச்சு தியேட்டர்ல போய் பார்த்து உசில அடிச்சு, அப்பா அப்படி ஒரு அழகி. அப்படியே இருக்கடா. உனக்கு மட்டும் கொஞ்சம் சுருண்ட முடி வச்சு பொம்பளை முடி வச்சுட்டோமோ, அப்படி பொண்ணு மாதிரியே இருப்போடா. அப்படியா? ஆத்தாடி, இவ வாயாலே நான் பொம்பளை பிள்ளைதான் ஒத்துக்க வச்சுக்கலாரோ. மாமா நீங்க பேசிட்டு இருக்க, எனக்கு வேலை கிடக்கு. நீ எதுக்கு என்ன இருக்க? நானும் தம்பியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாடா தம்பி, பாபா. அப்ப தோல்ல இருக்கு, ஓடியா. எதுக்கு மாமா இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருந்தா இந்த பையன் மாதிரி தான் இருந்திருப்பான். அப்படிதானடா? என் பையனா இருந்தா நான் தூக்கி சமக்க மாட்டேனா? பாரு, எலும்பு கூட இருக்கான். இவனை தூக்கி சமக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமா? இன்னும் உடம்பு தேத்தனா கேக்குறாளா? ஆட்கால எலும்பு கூட சொல்லி என்ன கட்டிக்காங்களே. அப்படி ஒண்ணு ரொம்ப ஒளி குச்ச தெரியலையே. நான் பிடிக்கும் போது சரியான புடியாதானே இருந்தது. என்னடா? ஒண்ணு இல்ல மாமா, நான் சொன்னது என் மவன. டேய், நான் என்ன ஓண்டு பேசுறேன்? நான் என் மவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் தம்பி வாடா. தம்பி ஒண்ணு பண்ணு, அது தென்னை மரம் இருக்குது, அதுல ஏறி அப்பாவுக்கு ஒரு எள்ளி வெட்டி கொடுப்பாப்போ. எள்ளி தானே நான் வெட்டி கொடுத்தேன். நான் ஏன்டா உன் கையில குடிக்கணும்? நான் என் மவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் வந்து அவனை என் மவன நான் தத்து எடுத்திருக்கேன். என்னடா சரிதானடா? சரிதான்ப்பா. அப்ப ரொம்ப பேசிட்டு தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. அந்த பக்கத்துல தென்னை மரம் இருக்கு பாரு, அதுல ஏறி அப்ப கலாத ஒரு இளநீரை வெட்டி போட்டு பாப்போம். போகும்போதே சாத்து நல்லா மடிச்சு கட்டிக்க. அம்மா எனக்கு நெஞ்சொலி வந்துடும் போலுக்க. சாத்து மடிச்சு கட்டணுமா? டே வேண்டாம், இங்க நம்ம ஆம்பியல் தான் இருக்கும். அந்த சாத்தை அந்த ஓரமா கலத்தி வச்சுட்டு போய் தென்னை மரத்தை ஏறி தென்னங்காயை வெட்டி போடு. போ. ஆம்பளை பையனை வாட்டு சட்டமா இருக்கணும்டா. போ. யாரு ஐயோ யாரு வச்சிருவாரோ? எனக்கு தென்னை மரம் யாரு தெரியாது. ஆம்பளை பையனா போந்துட்டு தென்னை மரம் யாரும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்லி கொடுக்கேன். சரி இந்த சாத்தை மடிச்சு கட்டு. திருடனுக்கு தேல் கொட்டின கதையை போச்சுது ஏன் கதை? என்னடா அப்பாக்கு ஒரு இளநீ கிளி வெட்டி கொடுப்பியா எப்படி? அது வந்து சரி வாடா, அப்பா உன்னை தூக்கிட்டு போறேன். வா நம்ம ரெண்டு சேர்ந்து தென்னை மரம் ஏறோம். ஓடியா. அப்பா என்னடாப்பா? தேக்காவின் அப்பா என்னன்னு பெரிய வாங்கிட்ட அவசரமா பேசணுமா? யாருக்கும் தெரியாம வருவியா? முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? குடும்பமா முடிவெடுத்து ஆகணுமா? சீக்கிரம் வருவியா? நான் போய் தோற அப்புறம் பிரேம் என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்தார்கள் மட்டும் தான் பேசணுமா? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். ஐயோ நாமெல்லாம் ஒண்ணு கூடுதோம்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணுமே. ஆமாடா, ரொம்ப முக்கியமான விஷயமா. சீக்கிரம் வருவியா? நான் போய் துறைய கூட்டிட்டு வரேன். சீக்கிரம். அப்படி என்ன விஷயத்த பத்தி பேச போறானுங்க? எங்க போனா? அவங்க போய் 5 நிமிஷம் ஆயிட்டுப்பா. இங்க பார், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் போய் ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாம என்ன விசேஷம் தெரியலையப்பா. சரி அப்பாவை நம்பி கைவிட மாட்டேன். ஓகே? ஓகேப்பா.
சத்தியமா உன்னை என் பையனை தாண்டா நான் தத்தெடுக்க போறேன். எனக்கும் பையன் பிறக்கணும் ரொம்ப நாள் ஆசை, பையனே பிறக்கல, வாய்ப்பு இல்லாம போச்சுது. அதனால உன்னை என் பையனை நான் தத்து எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகேப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் கூட உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வாரேன். அப்பா எங்க இவ்வளவு அவசரமா போறாரு? நாமளும் போய் பாப்போம். அப்படி எனக்கு தெரியாம நீங்க என்ன பேசுறீங்க நானும் பாக்குறேன்டா. எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அட தங்க புள்ள, நீ எதுக்கு மேல ஏறின? நீங்க தானே ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு வந்தீங்க. எப்படி ஏறின? இவன் வேற என்ன சோதிக்கால. இப்ப இவன் எப்படி மேல ஏறினா? டேய் கொஞ்சம் மேல பாரு. பார்த்தேன். அட தம்பி, நீ என்ன மேல ஏறின? அட இருக்கட்டும்பா, இங்க என்ன தெரியுறதே? இனிமேதான் என்ன தெரியும்னு தெரியும். டேய் ஜான் அவசரமா இருக்கு. அது இருக்கட்டும்பா. என்னப்பா ஆளுக்கு தூக்கலா இருக்கீங்க? டேய் உங்களுக்கு ஒரு அம்மா ரெடி பண்ணு முடிவு பண்ணிட்டேன்டா. ஆகா பாக்கியக்காவை நான் விட்டுட்டேனே. என்னப்பா சொல்லுங்க? எல்லா சாரோனுக்காகத்தான். அப்பா சாரும் பாவம்டா. சரிங்கப்பா, எங்களுக்கும் தம்பி வந்தா தூக்கி சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அட வெக்கம் கட்டணுங்களா? டேய் நம்மட்டு மாப்பிள்ள மேல நடப்படுதாரு. இன்னைக்கு செம கச்சேரி இருக்குப்பா. இப்ப நான் அவரை எப்படி வெறுப்பேத்துறேன்னு மட்டும் பாரு. இதுக்கு முன்னாடி என்ன எத்தனை வாட்டி வெறுப்பேற்றிருப்பாரு பாரு. சாரன் வேற தம்பி வேணும் ஒரே தொந்தரவுடா. அதான் பாக்கியம் ஓட விட்டு அடிச்சு போயிட்டா. அதான் அதுக்காக பிள்ளைக்கு துரோகம் பண்ண முடியுமா சொல்லு பாப்போம். அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா பெத்து கொடுத்தே ஆகணும். யாருக்கு தம்பி பாப்பா? இங்க இருக்க முரட்டு பயிலுக்கு மூத்த ஒரு பெத்து கொடுக்க போறாராம். அப்பா ஒரு தம்பியா 2 தம்பியா? நம்ம வீட்டை என்னைக்குடா பயிலுக்கு பஞ்சு இருந்திருக்கு. 2 தான் வரும்னு நினைக்கிறேன். ஹை அப்பா எனக்கும் தம்பி. அப்பா எனக்கும் ஒரு தம்பி. பாக்கியக்கா அது யாரு? ஓ மாமியாரு. ஓ மாமியாருக்கு துரோகம் நடக்குதா? இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. ஆமாப்பா. அப்பா 2 தம்பி வேணும்ப்பா. வாங்கடா, அப்பாக்கு வெக்கமா இருக்கு. அப்பனா என்ன பெரிய அந்தாச்சும் அப்படி? ஏண்டா நீ இப்பதான் வாரியா? எல்லாத்தையும் சத்தம் கொடுத்து வரண்டாமா? ஏய் சாரணி, நமக்கு 2 தம்பி வர போகுதுடா. இல்லடா, நீ எத்தனை நாள் தனியா கிடப்ப? அவரை கடுப்பேத்த கூப்பிட்டா என்ன கடுப்பேத்திட்டு கேட்க? இல்லடா, நீ எத்தனை நாள் தனியா இருப்ப? நானும் யோசித்து பாத்துட்டேன்டா. டா அவன் வேற தம்பி வேணுமா? நான் உனக்கு மட்டும் தான் தம்பி பெத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். டேய் நீங்க குடும்பமாடா. அப்ப அவன் பேசுற பேச்சடா இதெல்லாம். அடப்பாவிகளா, இப்படியே பேசுவீங்க? டா சாம் வேற எனக்கும் தம்பி வேணும்னு கேட்கான். நான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியல. இவ்வளவு நாள் அவன் கேட்கல, இப்பவே கேட்கான் பாரு. அதனால நீங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கியா? உனக்கு எப்படி பார்க்க போறோம் கையோட எனக்கும்? விடுறா சிங்கக்குட்டி நிறைய வரணும் இருந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டுக்கு சிங்கக்குட்டியா வரணும்னு இருக்கு. அவரை கடுப்பத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு என்ன கடுப்பேத்திட்டு இருக்கியா? ஓட அடிச்சு யாருக்கு கையோட பொண்ணு பார்க்க போறியா? நமக்கு சித்தி கூட்டு வர போறாங்களாம். ஏன்டா சித்தின்னு சொல்ற? மச்சான் தாய் அப்படின்னு சொல்லணும். இப்போ அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வரலடா வராங்கப்பா வராங்க. ஏய் உங்களுக்கெல்லாம் மாட்டான் தாய் கொண்டு வரான்னு முடிவு பண்ணிட்டேன். சாரங்க தம்பி வேணும்னு கேட்டான். அப்ப நான் கூட கேட்டேன்ப்பா. டேய் நீங்களா குடும்படா. என்ன மட்டும் இருக்காதீங்க, எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். அது ஏமனே கல்யாணம் உனக்கு கோவம் வருது, குழந்தைனாலும் உனக்கு கோவம் வருது. இப்ப அப்பதானே தம்பி பத்து கொடுக்குங்க, உனக்கு ஏன் கோவம் வருது? நீ என்கிட்ட உதவ வாங்கிட்டு போறது சுத்தம் இல்லை. டேய் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுங்கண்ணே. பா தூரத்து வந்து ஒட்டு கேக்குறாங்கப்பா. டேய் சாரன் தம்பி வேணும்னு கேட்டா நீ வேற இப்ப உனக்கும் தம்பி வேணும்னு கேட்க. சரி அப்ப மாற்றான் தாய் கொண்டு வந்துட வேண்டியதான். யாருக்கு மாற்றான் தாயி? நமக்கு தானே. சரிங்கப்பா இப்ப வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ மோனே. இப்ப அப்படியே சாரனுக்கு தம்பி. அதுக்கால தம்பி கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? நான் நினைச்சதை விட எனக்கு பட்டு மாசமா இருந்திருக்கானுங்களே. இப்ப எதுக்கு இந்த மாநாடு போட்டிருக்கானுங்க? டேய் யாருக்கு இது வழி பண்ணுதீங்களோ இல்லையா, என் மாமனாருக்கு ஒரு வழி பண்ணுங்கடா. ஏனே ரொம்ப கடுப்பா வந்திருக்க. நான் பாட்டுக்கு பெட்ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நிம்மதியா ஏன்பா? ஏன் நீ நிம்மதியா தூங்குதானே? எப்படி தூங்கிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ காட்டி கொடுத்தாதீங்கப்பா. ஏதாவது வேண்டதில்ல பாத்துட்டியா என்ன? இல்ல அதுக்குள்ள ஓட்டுக்கு மேலே ஏறி உருட்டிட்டாரு. அப்ப முயற்சி பண்ணிருக்க. அது அது நான் இல்ல. சரி நடக்கலாம் விடு. வேதனையில வந்திருக்க. கடுப்பத்துல அப்பான்னு பார்க்க மாட்டேன். சரிடா இன்னைக்கு நடக்கட்டேன்னு ஒரு நாள் நடக்குதுன்னு போதே. டேய் என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? இவெல்லாம் அண்ணனானு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்கலாம் அண்ணனான்னு கேட்க. தப்பா பார்த்துட்டேன். அதுக்கு தான் இப்ப 2 தம்பிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை முத செய்யுங்க. எதுவும் வேண்டதில்ல பாக்கலையா? சத்தி மணி இருக்க பாத்துக்க. எதுவும் பண்ணல, மேல இருந்து ஊட்டிட்டு கிடந்தாரு. என்ன மண்ணாடு ரொம்ப டார்ச்சர் பண்ணாருடா, முடியல. அது என்னமோ உண்மைதான். கிறுக்கு பிடிச்சிரும் போலுக்க. இவரை வச்சு நம்ம இந்த வீட்டுல எப்படி சமாளிக்க போறோம்? அதுக்கு தானே ஒரு வழி பண்ணாலும் முடிவு பண்ணிருக்கோம். யாருக்கிட்ட? செம்புலிங்க வம்சத்துக்கிட்ட வந்து. பண்ணையார் பட்டிக்கு ரொம்ப கவனி கொசரு, ஊர் கொசருடா. அவர் பெற்றது மட்டும் என்ன கம்மியாவா சேட்டை பண்ணுது, அவன் அதுக்கு மேல சேட்டை பண்ணுதா. டேய் நம்ம போடுற பிளான் எல்லாம் சரிதான், அது இசைக்கும் தெரியக்கூடாது தெரியுமில்ல? தெரியும்னே. பிறகு நம்ம பிளான் போட்டதுல அர்த்தம் இல்லாம போயிடும். அவ பாக்குறது எல்லாம் புதுசா பார்த்த மாதிரியே இருக்கட்டும்.
அவகிட்ட கடுகளவும் பாசத்துல ஓடிடாதீங்க. டேய் கவினே, ஏதாவது உளரணும்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டியா? உளர மாட்டேன். டேய் டேய், அப்பாக்கும் ஒரு பொண்ணை பாத்துருமா? அப்படி அப்படியே இன்னும் ரெண்டு சேர்த்து பாருங்கடா அவருக்கு. தேங்க்யூ டியர். ஓடட்ட அடிச்சு விடுவேன். நீ கோவிச்சிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போவல? நான் போயிருக்கும் போது நீங்க என்னென்ன வேலை பார்த்திருப்பீங்கன்னு இப்ப தெரியுதுல்ல. அது கண்டுபிடிச்சிட்டியோ? வந்தேன்னு வச்சுக்கங்க. டேய் தோற. ஏமா நான் இல்ல அண்ணன். நானா? ஏமா நான் இல்ல. இல்ல, நான் ஜபா கிட்ட பத்த வச்சிட்டு வரேன். அப்பா அப்பா என்னடா சொல்லு. இது உண்மையிலே குடும்பம் தானப்பா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியுது. சப்பா, நான் ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போடுதானுங்களே. நான் இப்ப என்ன பண்ணேன்? இவனை கத்தியா ரூபா தூக்காம பொண்டாட்டி பின்னாடி சுத்தி வாங்கன்னு பார்த்தா இவனுக்கு பொண்டாட்டி இவனுக்கு பின்னாடி சுத்தி விட்டுறானுங்க போலுக்க. அத்தி நான் போட்ட பிளான்லாம் வீணா போயிரும் போலுக்க. குட்டியை குழப்பினாதான் முடியும். இன்னும் வில்லே வரல பஞ்சாயத்துக்கு. வந்துட்டாருப்பா. ஐயோ தவிக்குதே. இப்ப நான் என்ன பிளான போடன்னு தெரியல. இவரு என்ன பேச போறாராம்? என்ன எல்லாரும் வந்தாச்சா? அப்படி மாமா மேலதான் நிக்காரு. இங்க பேசுனது கேட்க மாட்டா? கேட்க முடியாத நிக்காரு. கேட்கும். சரி டேய், எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. ஆஹா, என்னமோ முக்கியமான விஷயத்த பேச போறானுங்க. கேப்போம். அப்பா கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருமா. முக்கியமான டிஸ்கஸ் பண்ண போறானுங்க. அது என்ன தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சதா இந்த வீட்டு பொம்பளை பிள்ளைகள நான் காப்பாற்ற முடியும். இனி சேர்த்துப்பா. தெரியும் தெரியும். ஓகேப்பா. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. சொல்லுங்கண்ணே. இவன் வேற, இவன் கத்துனா எனக்கு என்ன பிளான போட்டுக்கிறது மறந்துடும். பிளான போட்டது இவன் தான். இவனையே பேச சொல்லுங்கடா. அண்ணே, நான் பேசினா மாமாக்கு சந்தேகம் வந்துடும். நீயே பேசு, அப்பதான் சரியா இருக்கும். சரி, எனக்கு நடிப்பே வரமாட்டேங்கடா. நான் நேச்சுரலா பேசணும் பேசுவேன். நீங்க சொல்லி கொடுத்து என்னால பேச முடியலடா. அண்ணே காட்டி கொடுத்துட்டு போயிடாதுண்ணே. சரி சரி, எல்லாரும் வந்தாச்சானே? எல்லாரும் வந்தாச்சா? அண்ணே, நம்ம குடும்பத்துல எல்லாருமே வந்தாச்சுனே. கடுகளவும் பொம்பளைங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிய வச்சிருவோம். என்னன்னு ஒவ்வொரு நடிக்கா அவருக்கு கேட்கலன்னா அதெல்லாம் அவருக்கு கேட்கும். நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். நீ தோற உனக்கும் ஓகே தானே? டபுள் ஓகேண்ணே. அப்புறம் சாரானே வாங்கண்ணே, எனக்கு வெக்கமா இருக்குண்ணே. சரி, காலையிலே 7-8 மணிக்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு போகணும். பொம்பளைங்க வர வேண்டாம். பொம்பளைங்க வந்தாலே காரியத்துக்கு எடுத்துருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நாம போய் பேசி எல்லாம் முடிச்சிருவோம். ஓ, பொம்பளைங்க வந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்களோ? இப்பவுமே பொம்பளைங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பேசணும்னா சரிப்பட்டு வராது. நாம பேசி முடிச்சு ஒரு நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா நிச்சயத்தோட வேணா கூட்டிட்டு போய்க்கிறது. என்ன சரிதானே? நிச்சயத்துக்கு கூட தேவையில்லைண்ணே. ஓ, விஷயம் அப்படி போகுதோ? இல்லடா, நிச்சயத்துக்கு இடம் கூட்டு போவோம். பேசி முடிச்சு அணக்கண்ணாம வச்சிருவோம். அப்புறம் நிச்சயத்தை எனக்கு சொல்லிக்கிறது. நல்ல இடமாண்டா. பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்குதான். நல்லா படிச்ச பிள்ளையாம். கலெக்டர் தானே? அதுல நீ ரொம்ப தெரியலாண்டா இருக்க. ஆமா ஆமா, கலெக்டர் பொண்ணுதான். டீச்சருக்கு பாரு லக்கு. அவன் மாணிக்கத்தெங்கடா? அவனுக்கு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். இல்ல அவன் வந்து சொதப்பிடுவான். அதுக்குதான். இல்லண்ணே, அதுக்குதான் அவனை கட்டி போய்க்கு வச்சுட்டேன். இவன் தான்டா குட்டு. தேங்க்யூண்ணே. ரொம்ப பாடுபடுத்துறானே இந்த மனுஷன். நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறாரு. சத்தத்தை மீறிட்டியானே? இல்லண்ணே, என்கிட்ட போய் சத்தியம் வாங்கியிருக்காரு. இவருக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. என் கை காலெல்லாம் சேர்ந்து எல்லாரும் கட்டி போட்டு இல்ல. கை வச்சிடாதடா. அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். குடும்ப மனத்தை வாங்கிறாதடா. எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கியா? வேற மனசு தையா போய் நின்று வருடா. வேண்டாத வேலை எதுவும் பாத்துட்டு போயிடாதடா. இன்னும் சத்தியம் வாங்கியிருக்க. நீங்க மது கட்டாயமா வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சித்திரபுத்திரா, இந்த விஷயத்துல நீ இப்படி தெரிஞ்சு வாங்கிட்டு அந்த சத்தியத்தை நாங்க வாங்கிருக்கோம் பாரு. சொதப்பிட மாட்டிய? நானே எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஆனா உன்னை இவர் மட்டும் என் கையில சிக்கலான்னு வச்சுக்க. உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு சொல்லல. இன்னைக்கு நான் நல்ல சந்தர்ப்பம். அப்படியே உன் கையை கட்டி போட்டிருக்கு. கண்ணா பொண்ணாலே கட்டி போட்டிருக்கீல. முடியாம எந்திரிச்சு வந்திருக்கேன். அதுவும் அவரால் தான். ஓட்டுக்கு மேலே இன்னும் குதிச்சார். அதனால எந்திரிச்சு வந்தேன். என் பிள்ளைங்கடா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குதானே. என்ன சுகமா தூங்குதா? எனக்கு தான் தூக்கமே வரலன்னு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. எதுவும் ஆமா, என்னைக்கு நான் சத்தியத்தை மீறி இருக்கேன். இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கட்டே. அந்த மனுஷன் ஐயோ போய் நின்றுவாடா. அவரை எனக்கு கொஞ்ச நாள் ஒப்படைங்களே. இருக்குடா, அவரெல்லாம் வேற மாதிரி நான் பழி வாங்க போறேன். உன் பழி வாங்குறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் அவர் தாக்கு பிடிக்க மாட்டாரு. அதுக்கு இவர் தான் சரிப்பட்டு வருவாரு. பாவி மனுஷன் எப்பேற்பட்ட சத்தியத்தை வாங்கிக்கிட்டு உள்ள அசால்ட்ட சுத்திட்டு இருக்காரு தெரியுமான்னு. அப்படின்னு நாரதர் வேலை பார்க்கறது அவர் விடவே இல்லை. யாருக்கு மண்ணலி போட்டாருன்னு பார்த்தா ஒட்டுமொத்த உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சேர்த்துல மண்ணலி போட்டுட்டு இருக்காரு. இவரை நான் பழி வாங்கியே ஆகணும்னே. ஏன் ஸ்டைல்ல இனிதான் முன்ன என் ஆட்டத்தை அவர் பார்க்க போறாரு. லவ் பண்ண நீயும் துடிச்சாயோ